வெல்கம் டு மனம் திரும்புதே. அதாவது கொஞ்ச நேரமாக டிவி இப்படி கோணையை திரும்பி பார்த்தாலே கழுத்து பிடிச்சிக்கும். எனக்கு அது நைட்டில் சில பேர் படுக்கும்போது இப்படி ஒரு பக்கமாக தலை வச்சு படுத்துருப்போம், காலை தெரிக்கும் போது ரோபோட் மாதிரி திரும்புவோம். பட் மனம் திரும்புதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரபலத்தை சந்திக்க போகிறோம். இந்த பிரபலத்துக்கான முகம் வந்து நமக்கு நல்ல பரிச்சயமான முகம்தான். பட் அவங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது பல முகங்கள் இருக்கும். அந்த முகத்தை திரும்பி பார்க்கறது தான் மனம் திரும்புதே. அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரபலம் யார்? ரப்பர் பேண்ட் ரெடியாக இருக்கீங்களா? பொறுமையாக இருங்க. அதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான ஒருத்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறார். பார்க்கலாமா? நம்ம வந்து ஒரு வாட்டி ஹைதராபாத் பாலண்ண ப்ரோக்ராம் போனப்போ ஞாபகம் இருக்கு அவனுக்கு. எப்போவுமே யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து பேட்டா கொடுக்குறது 200 rupees. அந்த 200 rupees வச்சுட்டு நம்ம எல்லோரும் நீ நான் ஆண்ட்ரூ ஈஸ்வர் ராஜா எல்லோரும் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போகணும். ஸ்ரீதேவி ரெஸ்டாரண்ட் ஞாபகம் இருக்கா? போனப்போ அங்கே சாப்பிட்டப்போ பில்லு பார்த்தா நம்மளோட ஜாஸ்தி வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்னு நினச்சா நீ என்ன சொன்ன? மச்சான் யாரும் கவலைப்படாதீங்க. சாப்பிட போனாங்க, 200 ரூபா தான் பேட்டா. இப்போ யார் இவர்? ஒரு 2 பேர் மட்டும் சொன்னார். இந்த பிரபலம் யாராக இருப்பார்? இந்த பாட்டு பாடின பிறகாவது தெரியுதான்னு பார்ப்போம். போடுங்க. குச்சிரண்ட வச்சுக்கிட்டு வித்தை பல காட்டுவாரு தக்கு சிக்கு ஓசையிலே உள்ளமேட்டுள்ளோம். குச்சிரண்ட வச்சுக்கிட்டு வித்தை பல காட்டுவாரு தக்கு சிக்கு ஓசையிலே உள்ளமேட்டுள்ளோம். இவரு கம்பெடுத்து தட்டினாலே தலையாடும். ஆமா 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 ஆமா. பந்தி போல தட்டும் கொட்டு இசையாலே நம்ம இந்தியாவே திரும்பியது நெசமாவே. பந்தி போல தட்டும் கொட்டு இசையாலே நம்ம இந்தியாவை திரும்பியது நெசமாவே. தலப்ப கட்டி வரல மீட்டி தலப்ப கட்டி வரல மீட்டி தண்டனக்கா தாளம் போட்டு தரணியிலே கலக்கி வரும் மனிததானுங்க. இவர் பெயரிலேயே துள்ளும் இசை இருக்கு பாருங்க. வாங்க 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 ரம்சு மணி அண்ணா வாங்க. வாங்க 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 ரம்சு மணி அண்ணா வாங்க. வாங்க 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 ரம்சு மணி அண்ணா வாங்க. சூப்பரு. அதுவும் என் குருநாதர் கேமாதன் சாருடைய சாங்கை வந்து லிரிக்ஸ் எல்லாம் மாற்றி வாங்க வாங்க உங்கள் இந்த சின்ன எப்படி போடிச்சிங்க நீங்கள்? இதுக்காக வந்து ஒரு 40 பேர் கொண்ட குழு வச்சு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அம்பாச்சுனாங்க. சரி, அதை பற்றி பேசுவோம். நம்ம நிறைய பேசலண்ணா. ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. சௌக்கியமாக இருக்கீங்களாண்ணா? முதல்ல ஓகேண்ணா. இது கரெக்டாக வருஷம் ஞாபகத்தில் இல்லை. ஒரு சின்ன பையன் சேலத்தில் ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அங்கே ஒரு நட்சத்திர கலை விழா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அப்பா கூப்பிட்டு போகிறாரு. சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் அரங்கம் ஒன்று இருக்குது. அங்கே தான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்காங்க பெரும்பாலும். அன்றைக்கி வந்து கம்ப்யூட்டரை விட மிக அதிக வேகத்தில் வாசிக்கக்கூடிய ட்ரம்ஸ் வாசிக்கக்கூடிய ஒரு சாதனையாளர் வருகிறார் அப்படின்னு போட்டவுடனே ஆங்கர் அனௌன்ஸ் பண்ணவுடனே ஒயிட் கலர் பலூன் பேகு, அப்புறம் பங்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முதுகு வரைக்கும் முடி, மனசு பிரமிப்பாக இருந்தது. அது ஒயிட் கலரில் இந்த பிளேசர் போட்டு இந்த ரோட்டை இப்படி கழுத்தில் போட்டு வாசிட்டு என்ட்ரி கொடுத்தீங்க பாருங்கள். அதில் ஃப்ளாட் ஆனவன் தான் அந்த சின்ன பையன். உங்கள் முன்னால் பாருங்கள் வளர்ந்து நிற்கிறேன். சின்ன அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார். சாப்பிட போனீங்க ரெஸ்டாரண்ட்டில், என்ன நடந்தது? இந்த கதை என்ன? ஐயோ, அந்த கதையை கேட்குறீங்க. சின்ன என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஹம் பாஞ்சின்னு ஒரு பேண்டே வச்சுருந்தோம். இந்த குரூப் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் என் குருநாதர். அந்த குரூப்பில் தான் நாங்கள் எல்லாம் வாசிக்கிறது. சரி. சின்ன, ராஜா, ஈஸ்வர், ஆண்ட்ரூ. ஸோ நாங்கள் ஸ்ரீதேவின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போயிட்டு சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம் எல்லோரும். ஒரு ஆஃப்டர்நூன். என்ன ஊரில் இது? ஹைதராபாத். போயிட்டு எல்லாம் ஃபுட் ஆர்டர் பண்ணி எல்லாம் சாப்பிட்டோம். பில்லு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. சரி, நான் நினச்சேன் சின்னகிட்ட இருக்கும் ஆண்ட்ரூ, நம்மளாம் ஷேர் பண்ணிக்கலாம். அதான் நான் இது வச்சுட்டு வந்துட்டேன், என்கிட்ட இது இல்லை அது இல்லைன்னு ஒன்றுமே புரியல. சரி, நான் சொன்னேன் கவலையே படாதீங்க, நான் ட்ரம்மில் ஏறி போய் உட்காடுறேன் சொல்லிவிட்டு நான் போய் ஜாம் பண்ண ஆரம்பித்தேன். அவ்வளோதான். அந்த டிராஃபிக் ஜாம், ஒரே ஜாம் தான். பிரெட்டாக வந்துன்னு இருக்குது.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அந்த ஒவ்வொரு தடவையும் மறுபடியும் வாஸ்து அந்த ஓனர் வந்து எங்களை வந்து உங்க சாப்பிட்டதெல்லாம் ஃப்ரீ. என்னுடைய ஹோட்டல் நான் உங்களுக்கு பில் பே பண்ணுறேன், நீங்கள் வந்து ரெகுலராக வந்தால் போதும், எங்கே வந்து வாசிக்கணும், எங்கே ஹைதராபாத் வந்தாலும் சரி டெஃபினட்டாக பண்ணுறேன்னு சொல்லி அந்த மாதிரி முடிச்சுட்டு வந்தோம் நாங்கள். ஒரு பெரிய அங்கேவும் ஒரு மியூசிக் என்னுடைய ட்ரம் தான் காப்பாற்றுச்சு எங்களை. வெரி குட்ண்ணா. உங்கள் ட்ரம்ஸ் வந்து உலகமெல்லாம் ஒழிச்சிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், உங்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்த ஒருத்தர் இருக்கிறார், அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறார். அப்படிங்களா? பார்க்க ரெடியாக இருக்கீங்க? எல்லாரையும் ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணியிருக்கீங்க போல இருக்குது. என்னை தெரியுமா நான் சிரித்து பழகி கருத்தை கவரும் ரசிகன், என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன், என்னை தெரியுமா ஆக ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன். சோமணி குருநாதர் பேசுகிறேன்ப்பா. குருநாதர்னா நான் சைக்கிள் கற்றுக் கொடுத்தேன். எல்லோருக்கிட்டையும் அப்படி தானே சொல்கிறேன் குருநாதர்னு, அதை தான் சொல்கிறேன். சோமணி, அப்பா வந்து உன்கிட்ட ப்ரோக்ராம் போகக்கூடாது சோமணி அப்படின்னு மிரட்டுவார். அந்த பயம் உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் நம்ம 2 பேரும் நல்வாழ்வு ராயப்பேட்டாவில் இருக்க ஒரு கல்யாண மண்டபத்தில் நம்ம வாசிக்க போயிருக்கோம். அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சி அங்கே வந்துட்டார். வந்த உடனே சோமணி அங்கே பார் யாருன்னு, ஐயோ டாடி என்ன பண்ணுறது, சரின்னு சொல்லிவிட்டு அவர் என்னை கூப்பிட்டார். படிக்க சொல்லி அனுப்பிச்சா இங்கே ப்ரோக்ராம் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை மேடைக்கு அழைச்சிட்டோம். அழைச்சி இப்பொழுது கேவி பாகவதன் பார்ட்டியில் வாசித்த சோமனியுடைய ஃபாதர் எஸ்.எம். ஆனந்தனை அழைக்கிறோம். அவர் மேலே வந்து ட்ரம்ஸ் வாசித்து அப்புறம் சால்வ் ஆகிட்டார். சரி நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே வீட்டுக்கு பத்திரமா போயிடுங்க அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் சிவமணி வெரி நைஸ். அவர் கூட நாங்கள்லாம் வளர்ந்தது இதெல்லாம் நினச்சா பெருமையாக இருக்குது. வாவ் பியூட்டிஃபுல். குமார் நாங்கள்லாம் எல்லாம் ஒன்றா வளர்ந்து அவங்க அண்ணனோட தான் ஃபஸ்ட்டு நான் கச்சேரி ஆரம்பிச்சது. தேவராஜன் அண்ணன். குமார் வந்து பெரிய டேலண்ட்டு. அவர் பாடுறதுலேருந்து வெரி குட் பெயிண்டர். அவர் தான் எனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்ததே எனக்கு. ஸோ இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா? ஐயோ பயங்கர, ட்ரம்ஸே தொடக்கூடாதுன்னு நான் அப்பாவுக்கு நல்லா படிக்கணும் அந்த மாதிரி தான் அவர் ஆசை. நான் அந்த ஆத்திரத்தில் தான் கிச்சனில் போயிட்டு அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுறது, எல்லாம் வெசல்ஸ்லாம் வாசிக்கிறது. இந்த ஈர்க்க தொடர்பு குச்சி இருக்கும், அதை வந்து 2, 3, 4, 5 கட் பண்ணி அதை வந்து நூலில் கட்டிட்டு அதை ப்ரஷ்ஷாக வச்சுக்குவேன். அகப்பை அந்த காலத்தில் வந்து இந்த உட்டன் இதில் இருக்கும் அகப்பைன்னு சொல்லிட்டு, அந்த கரண்ட் இப்போல்லாம் ஸ்டீலில் தான் இருக்குது அகப்பை. அப்போ அதை வந்து உல்ட்டா பண்ணோம்னாக்கா ரிம் ஷாட் சவுண்டு வரும் ஸ்னேர் ட்ரம்மில் வாசிக்கிறது. அதை வச்சு அதுதான் இந்த ஸ்டூல்ஸில் என்ன சும்மாவே இருக்க முடியாது. அது அப்பாவோட ஜீன், அந்த டிஎன்ஏ வந்து உங்கள் உடம்புல பூந்துருக்கு. பட் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் உங்களை வந்து முறையாக ஒரு இசைத்துறைக்கு கொண்டு வரதுக்கு அவர் தானே ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்காரு. ஆமாம், அவர் தான் குரு. எம்எஸ்வி சார்லாம் அவர் தானே உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ். ஆமாம். அது என்னது, அதை சொல்லுங்களேன். அப்பா வந்து அப்பா ஒரு வாட்டி மோட்டர் பைக்கில் ஸ்டார்ட் பண்ணுறதை பார்த்தேன். அவர் கிளம்புறாரு, எங்கேயோ வெளியே போயின்னு இருக்காரு. எப்போ போவாருன்னு வெயிட்டிங். ஏன்னா மேலே ரூமில் வந்து ட்ரம் செட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் எடுத்துகிட்டு நான் பாட்டுன்னு வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாசின்னு இருக்கேன். கொஞ்சம் நேரம் பார்த்து பார்த்தா அப்பா நின்று கேட்டுருக்காரு நான் வாசிக்கிறத. அப்போ தான் அப்பாவுக்கே வந்து எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு, சரி நீ வா நான் உன்னை இது கூட்டின்னு போகிறேன் ஸ்டுடியோக்குன்னு சொல்லிவிட்டு கூட்டின்னு போனார் ஜெமினி ஸ்டுடியோவுக்கு. அங்கே போனால் ஒரு ட்ரம்மர் ஜெமினி ஸ்டுடியோவில் வாசின்னு இருக்கார். நான் குழந்தையிலேருந்து அப்பா வாசிக்கிறது தான் கேட்டுருக்கு வீட்டில். சரி. இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அவர் தான் மிஸ்டர் நோயல் கிராண்ட். ஓ, ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ஆக்சுவலி யூஆர் அ பிளஸ்ட் கிட் அப்படின்னு சொல்லலாம். ஐயோ டெஃபினெட்லி காட் இஸ் கிவன் அ பிக் கிஃப்ட் அண்ட் பிளஸ்ட். உங்களை சந்திக்கிறதுக்காக 2 பேர் வராங்க. அப்படிங்களா? ஆமாம். ஓ, அவங்க யாருன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே. வகை வகையா நண்பர் கூட்டம், அனைவருமே நட்பு கூட்டம். அதுல இப்போ 2 பேரு இங்க வராங்க.
வகை வகையா நட்பு கூட்டம் அனைவருமே நட்பு கூட்டம் அதுல இப்ப 2 பேரு இங்க வராங்க அதுல நண்பரோடு ஒண்ணு கொன்னா கலக்க போறாங்க அவர்தான் 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 இவர்தான் 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 ஹைதராபாத் போறேன்னு போய் சொல்றியா குமார் குருவே ஐயோ சைக்கிள் ஓட்டி கற்றுக் கொடுத்துட்டு நேரா ஆமா. வந்தாரு பாருங்க. ஐயோ ஐயோ அப்புறம் நீங்க அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் ஹைதராபாத் போறேன்னு என்ன எதுக்கு போய் சொன்னீங்க? சர்ப்ரைஸ் கொடுக்கணுமே நேற்று நைட்டு இல்ல நேத்து ஸ்டுடியோல இவர் நாளைக்கு காலையில் ஹைதராபாத் போறேன் சரி சரி அவனுக்கு ஏன்னா அவரும் பிஸி இவருக்கு மியூசிக் கம்போசரு ஸோ அவர் ஹைதராபாத் போன வேலை இருக்குது சரி நீ போயிட்டு வா வரும்போது பிரியாணி வேணும் வந்துருன்னு சொன்னேன் நான் பிரியாணி. இல்லைன்னா தெரிஞ்சிடும் ஈஸியாக. ஏன்னா இவன் காலையில் எழுந்துச்சு எங்கே தான் ஃபஸ்ட்டு ஃபோன் அடிப்பார். அடிச்சுட்டு எங்கே இருக்க வா 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 நம்ம போகலாம் சாப்பாடுக்கு போகலாம் அப்படின்னு. பட் ரெகுலராக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். சென்னைக்கு எப்போ வந்தாலும் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு தான் போவேன். ஆமாம் அதுவும் அவன் கீதாமாவுடைய சமையல் கேட்கணுமா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டி கற்றுக் கொடுத்தாரு. என்ன உண்மையிலே சைக்கிள் ஓட்டி கற்றுக் கொடுத்தாரா இல்லை சும்மா? ஆமாம் இல்லை சைக்கிள் வந்து சொல்லி கொடுத்து ரொம்ப மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். நைட்டு ப்ரோக்ராம் போனாக்கா ரிக்ஷாவில் தான் வரும் 2 பேரும் வந்துட்டு குமார் பேமெண்ட் வாங்கிட்டியா அதானே முக்கியம் கச்சேரிக்கு போனா. அவர் பேமெண்ட்டு இன்னும் கொடுக்கல அது வாங்கிட்டு அதை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போனோம். அங்கே போயிட்டா அம்மா அக்கா லக்ஷ்மி அக்கா அவங்க கரெக்டாக கேட்பாங்க கொடுத்துருவேன். எனக்கெல்லாம் ஃபுல் ட்ரம் கிட் இல்லைங்க அப்போல்லாம் ஒரே ஒரு ஸ்னேட்டர் ஒரு ப்ரோக்கன் காங்கோ ஒரு சிம்பிள் அந்த காங்கோ நான் பிடிச்சிக்குவேன். ஆமாம் ஸ்டாண்டு கூட இல்லை இவரு ஸ்டாண்டு கிடையாது சோலோ குமார் காங்கோ பிடி அப்படி பிடிப்பேன். அதில் வாசிப்பார். என்ன வயசு அப்போல்லாம் 15க்குள்ளே தான். ஆமாம் ஒரு 14 கம்மியாக சொல்கிறீங்கண்ணா. ஆமாம் அது கரெக்டு தானே? அப்படிதான் கரெக்ட் தான். ஓகே. இன்னொரு விஷயம், உங்கள் குரூப்பில் வந்து உங்களை கண்டாலே அலற ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்கள் செம்மையாக உங்கள்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருப்பார். அப்படியா? ஆமாம். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு சின்ன பிரேக். ரப்பர் பேண்ட் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம அண்ணனுக்காக செம ஒரு பிஜிஎம் போடுங்க பார்க்கலாம்.